இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ நான் தான். நான் யாரு? உனக்கு உங்க அப்பா அம்மா பேர் வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப அந்த பேர் என்னன்னு சொல்லு. ஜானவி. ஓ ஓ, ஏதோ மைசூர் மகாராணிங்கிற மாதிரி சொல்ற. ஓவரா பேசாத. ஏன் போனுக்கு நீ போன் பண்ணிட்டு என்ன ஓவரா பேசாதங்கற? நான் ஒன்னும் உனக்காக போன் பண்ணல, என் அக்கா கிட்ட பேச போன் பண்ண. நான் ஒன்னும் உன்னோட போன் எடுக்கல, என் போனை தான் எடுத்தேன். எனக்கு உன்கிட்ட என்ன பேச்சிருக்கு? என் அக்கா கிட்ட போனை கொடு. டிமாண்ட் பண்ணாலாம் இங்க வேலை நடக்காது. ரிக்வெஸ்ட் பண்ணாதான் நடக்கும். ரிக்வெஸ்டா? என் அக்கா கிட்ட பேசணும்னா உன் கால்ல விழுந்து கெஞ்சணுமா? அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க விவேக் சார், எங்க அக்காக்கு போன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்னு கேள், கொடுத்துறேன். இல்ல எத்தால எழுத்து. ரிக்வெஸ்ட் பண்றியா? போனை வச்சிட்டுமா? பண்றேன். ஏங்க விவேக் சார், என் அக்கா கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்கறீங்களா? ப்ளீஸ் சொல்ல மறந்துட்டீங்க. ப்ளீஸ். அப்படி வா வழி. அண்ணி, உங்க தங்கச்சி கால் பண்ணிருக்கா. ஜானு, அக்கா எப்படி இருக்கக்கா? நானே எப்படி இருக்கான் ஜானு? நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்க்கா. நீ எப்படி இருக்கன்னு முதல்ல சொல்லுக்கா. என்னக்கா என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல ஜானு. அக்கா போன கொஞ்சம் கொடுங்க. அக்கா நானே எப்படி இருக்கடா? டைம்க்கு மருந்தெல்லாம் சாப்பிடுறியா? கரெக்டா சாப்பிடுறேங்கா. நானி, சித்தி சொல்றதெல்லாம் கேட்கணும், சேட்டை பண்ணாத. சரிக்கா. போன்ல யாருமா? என்னோட சித்தி அத்தை. என்கிட்ட கொடு. அனுசியா, நல்லா இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு நிறைய பேரை கூப்பிட முடியல. அவங்க எல்லாருக்காகவும் ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சம்பந்தி. நீங்க கூப்பிட்டு நாங்க வராம இருப்போமா? இப்பவே ரக்க கட்டிக்கிட்டு அங்க பறந்து வந்து. சித்தி, உன்னோட அத்தை எங்க? அவங்க போயிட்டாங்க. கொஞ்சம் ப்ளீடர் தாத்தா கிட்ட போன் கொடுங்க சித்தி. இந்தாங்க மாமா. அம்மா லக்ஷ்மி. தாத்தா, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. அண்ணி ஸ்வீட் செஞ்சிருக்காங்க. வாவ் அண்ணி, நீங்க பண்ண அந்த ஸ்வீட்டோட வாசனையே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பிரமாதமா இருக்கும் போலயே. சீக்கிரம் கொடுங்க, சாப்பிட்டு பாக்குறேன். போட்டு கொடுங்க. அண்ணி எனக்கு ஒரு கப்பு. சூப்பர். அது எனக்கு. அம்மா, உனக்கு சுகர் இருக்குல்ல, டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நீ ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு மட்டும் சாப்பிடுறேன். இது என் வீட்டு மருமக, என் பேத்தி செஞ்சது. இன்னைக்கு நோ கண்டிஷன்.
ஆஹா பிரமாதமா இருக்கு. ஐயோ பாட்டி, அதான் நோ கண்டிஷன் சொல்லிட்டேன்ல. மறுபடியும் என்னாச்சு பேபி? என்ன போன்ல அம்மா அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்க? அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆனது உனக்கு பாசம் பொங்குதா? பேபி என்னது? ரிசப்ஷனுக்கு வர போறியா நீ? போறியா இல்ல போறோம். நீயும் என் கூட வர. எதுக்கு? நேத்து ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது, இன்னைக்கு ரிசப்ஷன் நடக்கும், நாளைக்கு ஹனிமூன் போவாங்க. நம்ம போய் என்ன பண்ணணும்? துப்பட்டாவை தட்டலாமா? துப்பட்டாவை தட்டுறதெல்லாம் இல்ல பேபி. அந்த லட்சுமிய திசை தெரியாம ஓட விடலாம். அச்சுதோ, இவ்வளவு நாளா அனுசூயா நம்ம லக்ஷ்மிக்கும் பசங்களுக்கும் ஒரு மாற்றாந்தாயின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ ஒரு தாயை விட நல்லாவே பாத்துக்கிறா. அந்த நல்ல குணத்தாலதான் லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து வச்சிருக்கா. பசங்களை பாத்துக்கிறது தான் கடமைன்னு கூடவே வச்சிருக்கா. இனி என் மேல இருக்கிற இந்த பாரத்தை அனுசூயா கிட்ட ஒப்படைக்கலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு லக்ஷ்மி, நானி, ஜான்வி சம்பந்தப்பட்ட எல்லா சொத்து பத்திரங்களையும் இந்த சாவி கொத்தையும் அனுசூயா கிட்டயே ஒப்படைச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? இதெல்லாம் லட்சுமி மேல இருக்க பாசம் நினைச்சியா? நீ காலடி எடுத்து வைக்க வேண்டிய வீட்ல அவ காலடி எடுத்து வச்சிட்டா. அவ மேல எப்படி எனக்கு பாசம் வரும் நீ நினைக்கிற? ஷாலு, இந்த வீட்ல அந்த கிழவன் இருக்கான். அவனுக்கு மட்டும் லட்சுமி மேல நமக்கு எந்த பாசமும் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அந்த கிழவன் வச்சிருக்கிற சொத்துல இருந்து சல்லி பைசா கூட நமக்கு வராது. அதே நாம லக்ஷ்மி மேலையும் பசங்க மேலையும் பாசம் இருக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கிறது நம்ம கடமைன்ற மாதிரி நடிச்சோன்னு வச்சுக்கோ. அந்த கிழவனோட மனசு மாறி அந்த மொத்த சொத்தையும் நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போயிடுவான். ஆல்ரெடி அந்த பிளீடர் கிழவன் நம்மள நம்பிட்டான். அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தா போதும். மொத்த சொத்தும் கைக்கு வர வரைக்கும் லக்ஷ்மியையும் பசங்களையும் நாம நல்லா பாத்துக்கணும்.